பணக்கார சிநேகிதி. அவசரமாய் டிஃபன் ஏற்பாடு பண்ணி கொண்டிருந்தேன். நேரத்துக்கு எல்லாம் முடிந்தாதான் அவர் வீடு திரும்பியதும் கோயிலுக்கு போகலாம். என் மகன் கண்ணனுக்கு இன்றைக்கு 4 முடிந்து 5 வயதாகிறது. இவருடைய சம்பளத்துக்கு தகுந்த வேகமாய் குறைந்த விலையில் துணி எடுத்து எதிர்க்கடை விட்டல் ராவ் கைவண்ணத்தில் அவனுக்கு டிராயர் தைத்திருந்தேன். வாசலில் நின்று கொண்டு அப்பாவுக்காக காத்திருந்த கண்ணன் பெரிய குரலில் இறைந்தான். அம்மா, லதா மாமி வந்திருக்கிறாங்க. அவன் குரலை தொடர்ந்து ஒலித்தது லதாவின் குரல். டே டே, என்ன மாமின்னு கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். அழகா ஆன்டின்னு கூப்பிடேன். சரி லதா மாமி. லதா சிரித்து கொண்டே உள்ளே நுழைந்தாள். எப்படிதான் நினைவில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் வருகிறாளோ? பிறந்த நாள் மட்டுமா, எங்களுடைய திருமண விழா, பண்டிகை நாட்கள், எல்லா நாட்களையும் தான் கண்ணனுக்கு பிறந்த நாள் என்று நினைவுபடுத்த ஒரு செக்ரட்டரி போட்டிருப்பாள். அவளுக்கு என்ன, பெரிய பணக்காரி, மில்லியரான மில் முதலாளியின் மனைவி. லதா கண்ணை பறிப்பது போல் தளதளவென்றிருந்தாள். அப்போதுதான் டென்னிஸ் ஆடிவிட்டு வருகிறாள் போலும். ரூஜ் போடாமலேயே மிகவும் சிவந்த கன்னங்கள். அவள் குடிக்கும் ஆப்பிள் ஜூஸ் நேர கன்னங்களுக்கே போய் விட்டனவோ. ஆனி பிரெஞ்சின் கைவண்ணத்தில் மிளிர்ந்த கால்கள், டைட்டாக அணிந்திருந்த வெள்ளை டென்னிஸ் உடை, கையில் மட்டையை சுழட்டி கொண்டு அவள் தானாய் சமையலறைக்கும் வந்துவிட்டாள். அம்மா அம்மா, லதா மாமி எனக்கு பிறந்தநாள் பரிசு கொடுத்தாலே. கண்ணனின் கையில் சின்னதாய் ஒரு பார்சல், அதன் மேல் குட்டியாய் ஒரு ரிப்பன் பூ. அவன் அதை அவசரமாய் திறக்க முயன்றான். எனக்கு ஆதியாசமாய் வந்தது. எப்போதும் போல் சீப்பாய் ஒரு பரிசு கொணர்ந்திருப்பாள். பணக்கார சிநேகிதியாய் இருந்தால் என்ன, மனசு வந்து கை நிறைய பணம் செலவழித்து குழந்தைக்கு பரிசு கொடுத்தால் அவள் ஆசை கரைந்து விடுமா என்ன? நான் நினைத்தது சரிதான். மிக சாதாரண ரெடிமேட் ஆடை. இவளை யாரு பரிசு கொடுக்க சொன்னார்கள்? நான் அவளிடம் ஒன்று சொல்லாமல் காஃபியை கொடுத்தேன். அவள் சடசடவென்று பேசிவிட்டு போய்விட்டாள். அவள் அந்த மேநாட்டு இடதுபுற ஸ்டேரிங் காரை ஓயிலை உடித்து கொண்டு ஓட்டியதை பார்த்து கொண்டே நின்றேன். பணம் இருக்கும் இடத்தில் நல்ல மனம் இல்லையே. நான் ஏழைதான், அதை சுட்டி காட்டவே இப்படி செய்கிறாளோ? என் கல்யாணத்துக்கு ஒரு சின்ன வாழ்த்து கடிதம்தான் கொண்டு வந்தாள். கண்ணனின் முதல் ஆண்டு நிறைவுக்கும் எளிதாய் சீப்பாய் ஒரு பரிசு. எனக்கும் அவளுக்கும் எத்தனை நாள் வருட பழக்கம். கல்லூரியில் பிஏ படித்த நாட்களில் அவள்தான் மிஸ் பிரின்சஸ். தினம் ஒரு காரில் வருவாள், தினம் ஒரு உடையில் வருவாள். டெனிம் ஜீன்ஸ், ஒரு நாள் வாயில் புடவை, ஒரு நாள் குட்டி ஸ்கர்ட், ஒரு நாள் மேக்ஸி என்று அவளை பார்க்க ஒரு கூட்டமே காத்திருக்கும். அதில் நான் மட்டும் என்ன வசதி, என்ன மட்டுமே அவன் சிநேகிதியாய் ஏற்றுக்கொண்டாள் என்று எத்தனை சக மாணவிகளுக்கு பொறாமை. இருந்தாலும் இப்படி ஒரு பரிசு கொடுத்தாளே என்று எனக்கு கோபம் ஆறவில்லை. என் கணவர் வீடு திரும்பிய போது பொறித்து கொட்டினேன். அவர் எப்போதும் போல் மாறாத புன்னகையில் காட்சி தந்தார். இதோ பார், உன் சிநேகிதி டென்னிஸ் மட்டையை எங்கே விட்டுட்டு போய்விட்டாள். நாளைக்கு இதை கொடுக்குற சாக்கில் நேராக கேட்டுடே. கேட்க தான் போகிறேன். மனதுக்குள் சவால் விட்டு கொண்டேன். மறுநாள் இவர் ஆஃபீஸ்க்கு போன உடனே கண்ணனை தூக்கி கொண்டு லதாவின் பங்களாவுக்கு போனேன். அது என்ன பங்களாவா, ஏதோ அரைமனை மாதிரி இருந்தது. ஒவ்வொரு அறையிலிருந்தும் மூக்கை நீட்டி கொண்டிருந்த ஏர் கண்டிஷன் பெட்டிகள். வேலைக்கார முத்துவுக்கு என்னை தெரியுமாதலால் வாங்கம்மா உட்காருங்கம்மா என்று என்னை வரவேற்பறையில் உட்கார வைத்தான். மாடியிலிருந்து சில நிமிடங்களில் மன தேவதர் மாதிரி இறங்கி வந்தாள் லதா. மாடிக்கு வாயில கீதா, என் ரூமுக்கு போய் உட்காந்து பேசலாம். எத்தனை நாளாச்சு வந்திருக்கிற? முத்து, எல்லாருக்கும் காஃபி கொண்டாயேன். சுவாதீனமாய் என்னை தன் அறைக்கு அழைத்து போனாள் லதா. என் மனம் அந்த கேள்வியை கேட்பதற்கு சமய பார்த்து கொண்டிருந்தது. அவள் கண்ணை எதிரே உட்கார்ந்து தன் குட்டையான கூந்தலை ஃப்ரெஷ் செய்து கொண்டே சொன்னாள்.
நேத்திக்கு நானே அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு இருந்தேன். அவள் கை விரைவாய் ஃப்ரெஷ் பண்ணியது. பாரேன் கீதா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லட்டுமா? இப்போது அவள் முகத்தில் மாஸ்க் பேக் ட்ரை ஒற்றை கொண்டிருந்தாள். என்ன சொல்லப் போகிறாள்? எனக்கு நெருங்கிய சிநேகிதி ஒருத்தி. பேரை சொல்ல மாட்டேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சவ. ஆனால் பாவம், அவகிட்ட எங்களை மாதிரி பணம் கிடையாது. இல்லாட்டா என்ன, மனசு மட்டும் தங்கம். அவள் வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் நான் போவேன், பரிசு கொடுப்பேன். ஆனால் சீப்பாக தான் வாங்குவேன். ஏன் தெரியுமா? அதே மாதிரி என் வீட்டு கல்யாணத்துக்கும் பிறந்த நாளுக்கும் அவள் வரணும். நான் ஏகப்பட்டத பணத்தை கொட்டி அவ குழந்தைக்கு தொட்டிலும் அவளுக்கு பட்டு புடவைன்னு வாங்கி தரலாம். ஆனால் அதுவே நாளைக்கு எனக்கு பரிசு கொடுக்கணும்னு அவளால் அப்படி செலவழிக்க முடியுமா? லதா அவ்வளோ பெருசா பரிசு கொடுத்தாலே நம்மளால முடியலேன்னு மனசு வருத்தப்படும். அல்லது கடன் வாங்கியாவது பரிசு கொடுக்கணும்னு தோணும். நான் என் சிநேகிதிக்கு நிறைய கோபத்தை கொடுத்துருப்பேன். ஆனால் அவளோட சிநேகிதம் எனக்கு இல்லாது போகக்கூடாதுன்னு தான் அவளை நான் மேலே பேச விடவில்லை. ஐ ஆம் சாரி லதா. உன்னை தப்பாக நினச்சதுக்கு என்னை மன்னிச்சிடு. என் கண்களில் நீர் நிறைந்தது. ஆமா கீதா, நேத்திக்கு என் டென்னிஸ் ராக்கெட்டை எடுக்க வந்தபோது நீ உன் கணவரிடம் சொல்லி கொண்டிருந்தது கேட்டேன். நான் உன் கல்யாணத்துக்கு ஒரு வாழ்த்து கடிதம் மட்டும் கொடுக்காமல் 1000 ரூபாய்க்கு பரிசு கொடுத்திருந்தால் நீயும் என் கல்யாணத்துக்கு 1000 ரூபாய்க்கு பரிசு கொடுக்கணும் நினைக்க மாட்டாயா? அதுதானே முறை. என்னோட பணக்கார சர்க்கிள் சிநேகிதரை விட உன் சிநேகிதத்தை தான் நான் ரொம்ப உயர்வாக மதிக்கிறேன் கீதா. அவள்தான் எவ்வளோ உயர்ந்த சிநேகிதி.